உனக்கு 7 வயசு இருக்கும் போதே உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். பாட்டி பாட்டின்னு என்னையே சுத்தி சுத்தி வருவியே. இப்ப என்னமா வளர்ந்துட்ட விஜய். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம், நான் தான் உன் பாட்டின்னு சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். கூலிக்காரியா இருக்கிறனா எப்படி உன் சொந்தத்தை சொல்ல முடியும்? அதனாலதான் மனசுல தேக்கி வச்சிருக்கிற பாசத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா ராஜா. இனிமே நான் உன்னை எப்ப பார்க்க போறேனோ இனிமே உங்களை பிரிஞ்சு நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி. விஜய் 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 விஜய். உங்க கையை தொட்ட உடனே நீங்க தான் என் பாட்டின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. 7 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வேளையும் இந்த கைதானே எனக்கு சோறு ஊட்டி வளர்த்துச்சு. நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீங்க செத்து போயிட்டதா அப்பா என்கிட்ட போய் சொல்லிட்டாரு பாட்டி. நீங்க தெய்வமா இருந்து என்னோட ஒவ்வொரு செயலையும் நடத்திட்டு போறீங்கன்னு இத்தனை நாளா நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா எங்கேயோ இருந்து என்னை ஆசீர்வதிச்சுட்டு இருந்தீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் சந்தோஷமா இருக்கிறப்ப இதையெல்லாம் பார்க்க நீங்க இல்லைன்னு நினைச்சுக்குவேன். நான் சோகமா இருக்கிறப்ப எனக்கு ஆறுதல் சொல்ல நீங்க இல்லைன்னு நினைச்சுக்குவேன். என் நினைப்பே நீங்க தான் பாட்டி. விஜய், நான் என் கண்ணு நிறைய உன்னை பார்த்துட்டேன். அதுக்காகத்தான் இவ்வளவு நாளும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இனிமே நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். இல்ல பாட்டி, இனிமேதான் நீங்க வாழணும், எனக்காக வாழணும். எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ராணிப்பேட்டையில ஏதோ புதுசா தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த பிஸில தான் உங்களை சந்திக்க முடியாம போயிடுச்சு. இவன் என்னுடைய ஒரே சன் அருண். ஹலோ ஹலோ. என் பையன் விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். என் சன் அருண் உங்க டாக்டர் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. ஆனா கல்யாண விஷயம்னு வரும்பொழுது என்னை விட என் பொண்ணோட முடிவு தான் முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லி அனுப்புறேன். அனிதா, என்ன டாடி? காலேஜ்ல உன்னோட படிக்கிற அருண் அவங்க அப்பாவும் உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. அருண் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறான். நான் இதுல ஓ முடிவு தான் முக்கியம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஓ முடிவு என்னம்மா? டாடி, நான் உங்க பார்ட்னர் சேகரோட மகன் விஜய. நீ ஆசைப்பட்டது எதுமா நான் நிறைவேற்றாம போயிட்டேன். நிச்சயமா பேசி முடிச்சிடறேன். போதுமா? எஸ்கே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூடி சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். நான் பிசினஸ் பேசுறேன், தப்பா நினைக்காதீங்க. நான் எவ்வளவு வசதியானவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். போதுமா? ஐ லைக் தட். என்ன உங்களுடைய எல்லா பிசினஸ்லயும் பார்ட்னரா சேர்த்துக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கல. நாளைக்கே என் சம்பந்தப்பட்ட எல்லா பிசினஸ்லயும் நீங்க பார்ட்னர். ஓகே? நாளைக்கே முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிடுவோம். ஓகே? அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்பந்தமா உங்க சன் விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். அவங்கிட்ட என்ன கேக்குறது? கட்டுறாத்தால் என்ன கட்டுறான்? இல்ல, எல்லாம் பேசி முடிவானதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். யூ நோ மை டெம்பரமெண்ட். யூ ஆல்சோ நோ மீ. நான் சொன்னதை செய்யாம விட மாட்டேன். நடக்க வேண்டிய மத்த விஷயத்தை பாருங்க. கண்ணம்மா, வாயா. உடனே வரேன்னு சொல்லி ஊருக்கு போன, எங்கேயும் உன்னை 2 நாளா காணோம். உன்னை பார்க்காம நான் அவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? கண்ணம்மா, பாட்டி தெரியும்டா, உனக்கு ரொம்ப வேண்டிய உங்க வீட்டுல தங்க வைக்க போறேன்னு சொன்னீங்க. உனக்கு வேண்டிய விபதானா? ஆமா பாட்டி. இன்னும் பார்த்து நிக்கிறா. இவங்க தான் என் பாட்டி. பாட்டிக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுல. உடனே காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே? கண்ணம்மா, பாட்டி இனிமே இங்கதான் நடக்க போறாங்க. சரியா? பாட்டி, என் செலக்ஷன் எப்படின்னு சொல்லவே இல்லையா? நான் இங்க தங்க போறேன்னு சொன்னதும் ஏன் என்னன்னு கேட்காம உடனே சரின்னு சொன்னாலே அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன்.
உனக்கு ஏத்தவ இவதான். ஏன் விஜய் அம்மா போட்டோல இருந்து மாலையை காட்டுன? இனிமே பாட்டி போட்டோக்கு மாலையே போட வேண்டாம். நான் பாட்டிய பார்த்தேன். பாட்டி என் கூட தான் இருக்காங்க. நேத்து ராத்திரி பாட்டி என் கனவுல வந்து, விஜய் நான் எப்பவும் உன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கனவா? எனக்கு கூட முதல்ல நீ என்ன சொல்லணும் ஒண்ணுமே புரியல. நீ சின்ன வயசுல இருக்கும்போதே பாட்டி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்களே. இல்ல, கனவுல சொன்னபடி அவங்க என்னோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க தெய்வமாயிட்டாங்கன்னு சொல்லி என்னால எப்படி பூ போட்டு கும்பிட முடியும்? அதுவும் கரெக்ட் தான். விஜய், நான் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன விலைக்கு வித்தீங்க? What do you mean? என்ன சொல்ற? இல்ல, எவ்வளவு வரதட்சணை பேசிருக்கீங்க? அதான பார்த்தேன். பொண்ணு பெரிய இடமான்னு பாக்குறியா? நான் உனக்கு பாக்குறச்ச சாதாரண இடமா பாப்பேன். ரொம்ப பெரிய இடம். உனக்கு கூட தெரிஞ்ச பொண்ணு, நம்ம கோடீஸ்வரன் எஸ்கேல அவருடைய ஒரே டாக்டர் அனிதா. உன் கூட காலேஜ்ல படிக்கிற இடமே. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏன் விஜய்? நீ சுமாரு. உன் முடிவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை உங்ககிட்ட சொல்ல. என் முடிவை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். கூடிய சீக்கிரமே உனக்கும் அனிதாக்கும் கல்யாணம். எங்களுக்கோ வயசாயிட்டே போகுதப்பா. எங்களுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்க. இந்த வீட்டுக்கு ஒருத்தி வேண்டாமா? உங்க பாசத்தை நினைச்சு பெருமைப்படுறமா. சார், என்னப்பா? அடுத்த வாரம் ஏழைங்களுக்காக நீங்க நடத்தி வைக்க போற இலவச திருமணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். போஸ்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் சொல்லிட்டேன். ஓகே. ஏழைங்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால தான் என் பையனுக்கு பெரிய இடத்துல நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு. செல்வி ஜூகி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பழம் வாங்க போகணும்ல? எனக்கு பழம் வேணாம். ஏன், அதுக்குள்ள ரத்தம் ஊறிடுச்சா? இல்ல, கிறிஸ்துமஸ் வருது இல்ல? ஆமா. அதுக்கு என்ன வேணும்? கேக் வேணுமா? பறக்கும் பலூன் வேணுமா? படபடான்னு வெடிக்கிற பட்டாசு வேணுமா? அதெல்லாம் இந்தியால தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க லண்டன்ல கொக்கு கறி தான் சாப்பிடுவோம். அதனால எனக்கு கொக்கு தான் வேணும். உங்களுக்கு இல்லாத கொக்கா? லண்டன் கொக்கு வேணுமா? இந்தியா கொக்கு வேணுமா? ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த கொக்க உங்க கையால் தான் சுட்டு தாரணும். கொக்க கையால எல்லாம் சுட முடியாதுங்க. துப்பாக்கியால தான் சுடணும். போய் சுட்டுட்டு வாங்கோ. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நானும் கொக்கும் உங்களுக்கு விருந்தா போறோம். ஐயோ, நீங்களும் கொக்கும் எனக்கு விருந்தா? சுட்டுறேன். நான் இப்ப எந்த தொழிலும் செய்யறதே இல்ல. சோத்துக்கு டிக்கி அடிச்சாலும் பரவாயில்ல, தொழிலே செய்யறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ தொழிலே பண்ணாம இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம். வை மை உட்பி. ஜூகி ஜாலாவுக்கு கிறிஸ்துமஸ் வருதுல்ல, கொக்கு கறி வேணும்னு கேட்டா. கொக்கு எங்க இருக்குன்னு காட்டுறா சாமி. சாமி, வயல்வெளி பக்கமா போய் பாருங்க, வெள்ளையா நிக்கும். அதுதான் கொக்கு. அப்படியா? வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் கொக்கா? பிள்ளடி பகர். இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேஸ் ஒண்ணு உள்ள முடிச்சு போட்டுமா? நில்றா, நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ மிதி. இது வேறையா சாமி? மிதிடா, மிதி. இந்த கன் எங்க வாங்குனீங்க? ஒப்பம் பற்றையில. மூடிட்டு மிதிடா. நாங்க ஊரையே காப்பாத்துறோம். எங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ணக்கூடாதா? பாத்து போடா, பள்ளம் மேடுமா இருக்கு. ஆனா பாம்புக்கு பிறந்தவனே, வளைஞ்சு வளைஞ்சு போகாதடா. என்ன? கொக்கு 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 கொக்கு. எங்க 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 எங்க? அங்க அங்க அங்க. சுடுறேன் சுடுறேன் சுடுறேன். அதோ வெள்ளையா தெரியுதே, அதுதான் கொக்கு. சுடுங்க. உங்களுக்கு சுட தெரியுமா? பிள்ளடி பகர், இந்த ஏட்டையோ பார்த்து என்ன கேள்வி கேக்குற? என்னைக்கு ஸ்டேஷன்ல போய் தொழில் பாத்தீங்க? அதான் கேட்டேன். ஒரே அடியில சாட்சி காட்டுறேன் பார். செல்வி ஜூகி ஜாலா, நீயே துணை. கொக்கு மனசு மாதிரியே கத்துது. கொக்கு கத்தல மனுஷன் தான். வயல்வெளியில உட்கார்ந்து சுட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். ஆரம்பத்திலே கேட்ட சுட தெரியுமா? கொலை
அநியாயமா பார்டர்ல சுட்டு கொன்னுட்டானே. சாமி சாமி போயிட்டியே சாமி. என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு பெருங்காய வைப்பிய சாமி. சாமி உனக்கு ஞாபகம் இருக்கா? என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு கையில மிளகா வச்சுக்கிட்டு மிளகா மிளகான்னு சொல்லுவியே சாமி. இப்ப எதானே விட்டுட்டு போயிட்டியே. மாறு இங்க வாடா. நான் ஒண்ணு சாகலடா. நீ ஏன் கத்துன? காலக்கடனை கழிக்கலான்னு வந்தேன். துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டது. இப்பதான் ஊரெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, அந்த சத்தத்துல பயந்து விழுந்துட்டுடா. சாமி இன்னில இருந்தாடா எனக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீ என்ன சொல்ற? சாமி அப்படியே செத்த மாதிரி கடை. எதுக்குடா? சொன்னதை செய். ஏட்டையா 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 அநியாயமா ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டீங்களே. நீ சுட சொல்லிட்டால மாதிரி நான் சுட்டேன். இருக்கட்டும் ஏட்டையா, சட்டம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன். சுடவனை விட சுட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஆமா மாதிரி இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்குல தொங்குட்டுருவாங்க. நீதான் மாறி, நீங்க தான் மாறி என்ன காப்பாத்தணும்ங்க. வாங்க ஒரு வழி சொல்றேன். வாங்க என்ன. நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி மாறின. நான் யாருக்கும் தெரியாம பணத்தை போச்சிடுறேன். மாறின, இத உங்க காலா நினைச்சு சொல்றேன். பரவாயில்ல, கையாவே நினைச்சு சொல்லுங்க. இந்த உதவிய உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு. விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. இனிமே என்னால உங்களுக்கு எந்த வராது மாறின. வர்றேன்னு. இனிமே உன்னால எனக்கு தொந்தரவு வராதா? இனிமே என்னால உனக்கு